ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கிட போகிறேன். இது கூடயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை குக்கரில் விசில் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடணும்னு பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ எல்லாம் சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கிட போகிறோம். தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன சைஸ் தக்காளி தான் 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூடவே மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிடலாம். குழம்பு மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக சில்லி பவுடர், அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போதும். அடுத்ததாக பெருஞ்சீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இது கூடவே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கி நான் கருப்பு சுண்டல் ஊற வச்சு இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கூடவே நீங்கள் உருளைக்கிழங்கும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணாலும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். உருளைக்கிழங்கையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொதி வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், ஆட்டுக்கால் நல்லா வெந்து வந்துட்டு அது கூட நம்ம தாளிச்சதை ஊற்றி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டு சுண்டல் வேகிறதுக்காக விசில் விடுறோம். அவ்வளோந்தான், விசில் வந்துட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு பாருங்கள். அவ்வளோந்தான், டேஸ்ட்டான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.